இறைவன் எப்படியெல்லாம் திகழ்கின்றான், எவ்வாறெல்லாம் அருள் பாலிக்கின்றான், பக்தர்கள் எவ்வாறெல்லாம் வழிபடுகிறார்கள், குற்றங்களை போக்கி ஆண்டு அருள்வதற்காக அவன் எழுந்தருள வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை செய்து பாடுகின்றார். பூதங்கள் அப்படின்னா பெரும்பொருள் அப்படின்னு ஒரு பொருள் உண்டு. அதாவது ஐம்பூதங்கள்: நிலம், நீர், நெருப்பு, காற்று, வெளி. அதுதான் வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி அப்படின்னு அந்த பாடல் சொல்கிறது. ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாயின்னு அந்த வர பாடலில் இந்த பூதங்களை நம்ம சொல்கிறோம். இந்த ஐம்பூதங்கள் தமிழகத்திலே உள்ள 5 கோவில்களில் இந்த ஐம்பூதங்களாக இறைவன் காட்சி தருகிறார். இந்த 5 க்ஷேத்திரங்களிலும் ஏகாதச ருத்ர பாராயணம் செஞ்சோம். நிறையா பேர் போய் கூட்டமாக போய் நம்ம அந்த ஏகாதச ருத்ர பாராயணம் பஞ்சபூத ஸ்தலங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த புண்ணிய க்ஷேத்திரங்களில் நாம் ஏனென்றால் அங்கு எழுந்தருளியிருப்பவர் அந்த ரூபத்திலே எழுந்தருளியிருப்பவர் சிவபெருமான்.